நிறைய எதிர்பார்ப்புகள சுமந்துக்கிட்டு, இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு எனக்கு நடக்க போறது எல்லாமே நன்மையா நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இருக்கக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரர்கள். அவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது சார்? இந்த மகர ராசிக்கு தலைப்புச் செய்திகளான சனிப்பெயர்ச்சி. இதுதான். அப்பாடா விட்டுதுடா சனி அப்படின்னு சொல்லுவோம். 7.5 வருஷங்களுக்கு பிறகு சனி பகவான் சனிப்பெயர்ச்சி வந்து இந்த 7.5 சனி முடிஞ்சு, எப்பவுமே 30 ஆண்டுகள் நல்லா வாழ்ந்தவங்களும் இல்ல, நல்லா கெட்டு போனவங்களும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் சனி வந்து 30 வருஷத்துக்கு ஒரு தடவை ராசிக்கு வருவார். அதனால தான் நம்ம 30 வருஷம் நல்லா இருந்தவன் இல்லைன்னு சொல்றோம். இப்போ 30 வருஷம் வந்து போயிட்டார். இந்த 30 வருஷத்துல 7.5 வருஷம் பாடா படுத்துவார். அதுதான் 7.5 சனி. இன்னொரு 7.5 வருஷம் நல்ல யோகங்களை தருவார். அது எப்படின்னா 3, 6, 11 இந்த இடங்கள்ல இருக்கும்போது யோகத்தை வாரி வழங்குவார். இப்போ அந்த இடத்துக்கு தான் சனி வரார், 3ஆம் இடத்துக்கு. அப்போ நம்ம சொல்லவே வேண்டியதில்லை, டபுள் பொனான்சா. முதல்ல சனி உங்களை விடுறாரு, 2வது 3ஆம் இடத்துக்கு வராரு. நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியும் ஜெயிக்கும். ராசிநாதனே முயற்சிகளை குறிக்கக்கூடிய இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. அது மோட்சஸ்தானம் வேற. நிறைய ஆன்மீக அனுபவங்கள் மகர ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். கிடைச்சிருச்சே, 7.5 வருஷமா கிடைச்சிருச்சே, அதை விட ப்ளஸ் நிறைய கிடைக்கும். அதுக்கு பிறகு திருமணத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பிரிஞ்சு போன குடும்பங்கள் ஒன்றாக சேர்வது, விவாகரத்தை கொடுத்துருப்போம் கோர்ட்டில், பட் அவங்களே திருப்பி சேர்ந்த கதைகள் பலது இருக்கு. அந்த மாதிரி அமைப்புகள் இப்போ நடக்கும். பேச்சுவார்த்தைகள். இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி, அதை சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். ஆக அந்த விஷயத்தில் மகர ராசி என்பர்கள் நீங்க உங்களுடைய கணவனுடையோ மனைவியோடையோ டைரக்டா பேசணும். 3வது நபரை வச்சு பேசக்கூடாது. இது ஒன்று. உங்களுடைய 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தையும், உங்களுடைய 9ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னியையும், உங்களுடைய 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தனுசையும் சனி பகவான் பார்க்கிறார். 5, 9, 12 இந்த வீடங்களை பார்க்கக்கூடிய சனி பகவானால மிகப்பெரிய யோகங்கள் உண்டு மகர ராசிக்கு. ரிலீஃப் மட்டும் இல்லாமல், நான் சொன்ன சில ராசிக்கு வெறும் ரிலீஃப் தான், இவருக்கு ரிலீஃப் மட்டும் இல்லை, பெரிய யோகங்களும் உண்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள்ல பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது நடக்கும்.